கேர்ஃபுல் ராஜு. கேர்ஃபுல் ராஜு. ஜாகிரதை ராஜு. ஹலோ ஹலோ. ஆபத்துல இருந்து காப்பாத்தின உடனே உனக்கு காதல் வந்துருச்சா? உன்னை காப்பாத்தினது காதலிக்கிறதுக்காக இல்ல, உயிருக்காக போராடிட்டு இருக்கிறவங்களை காப்பாத்துறது மனிதாபிமானம். அதைத்தான் நான் செஞ்சேன். ஒழுங்கா வீடு போய் சேரு. வாங்கடா. சுவாதி, என்னமாச்சி? ஏன் ஒரு மாதிரி வர? எதுக்குமே கலங்காத நீ. இன்னைக்கு கலங்கி போய் வந்து நிக்கிறியே, என்ன காரணம்? பணம், அந்தஸ்து, அதிகாரத்தை மட்டுமே பார்த்து பழகினா மனிதாபிமானம்னா என்னன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டாயா? என்னம்மா சொல்ற? ஒருத்தன் என்னை பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னதுக்காக நம்ம செக்யூரிட்டி வச்சு அடிச்சேன். அத்துமீறி என் பர்சனல் ரூம்குள்ள நுழைஞ்சதுக்காக போலீஸ் வச்சு அடிச்சேன். அப்படி என்னால பாதிக்கப்பட்டவன் என் கார் ஆக்சிடென்ட் ஆன உடனே அவன் காட்டின பரிவு என்னை கலங்க வச்சிருச்சு ஆயா. சுவாதி, மாளிகையிலே வாழ்ந்து பழகிட்ட உனக்கு மனசோட ஆழம் தெரியாம போச்சு. அவன் உன்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கலாம், ஆனா நல்லவன். அதனாலதான் உனக்கு ஆபத்துன்னு வந்த உடனே அவன் உன்னை காப்பாத்திருக்கான். இனிமே நீ அவனை எதிரியா நினைக்காத, ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாங்கம்மா. ராஜு, என்ன வேணும்னு கேளு. வாங்க வாங்க வாங்க. எப்படி போன தடவை மாதிரி எதையாவது வாசிக்க சொல்லிட்டு சும்மா போறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வேணும்? கஞ்சரா இது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, அவரோட இதயத்தை. ஓஹோ, லவ் எஃபெக்டா? அது அவன் டிபார்ட்மெண்ட், நீங்க அங்க போங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ளே பண்றதுக்காக கம்போஸ் பண்ண மியூசிக் நோட்ஸ் இல்ல, நம்ம காதலுக்காக என் இதயபூர்வமா எழுத லெட்டர். இதை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏமா, ஒண்ணு வாங்கலையா? இந்த உடம்புல இருந்து உயிர் போறதுக்குள்ள நிச்சயம் வாங்கிடுவேன். என்னடா அது? அந்த பொண்ணு என்னமோ உன்னை நம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகுது. நீ என்னடானா அவ கொடுத்த லெட்டரை படிச்சு கூட பார்க்காம கசக்கி எறிகிற. என்ன விஷயமோ என்னதான் படிச்சு தான் பாரு. வேற என்ன எழுதிருப்பா? 500 தடவை 1000 தடவை ஐ லவ் யூன்னு எழுதிருப்பா. வெட்டி பேச்சு பேசாம வேலையை பாரு. ராஜு, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அவளுடைய காதலை ஏத்துக்கலைனா சூசைட் பாயிண்ட்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கவே எழுதிருக்கடா. என்னடே, சாக போறவ லெட்டர் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயா சாவா? பிறகு பப்ளிக் மீட்டிங் போட்டு நான் சாக போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாடா சாவா. ராஜு, பொண்ணுன்னா பிடிவாத குணம் உள்ளவா. ஒரு தடவை ஒரு ஆம்பளைய மனசுல நினைச்சிட்டான்னா அதுக்கப்புறம் வேற எவனையுமே நினைக்க மாட்டா. இந்த லெட்டர்ல அவ எழுதின மாதிரியே அவ செத்துட்டான்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லடா. ப்ளீஸ் டேய், என்னை கட்டாயப்படுத்தாத. ராஜு ராஜு, எனக்காக உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அவளை காப்பாத்துடா. ப்ளீஸ் ராஜு. ராஜு, நீ கிளம்பு. சரி சரிடா.
சுவாதி சுவாதி அவசரப்பட்டுட்டே சுவாதி உங்ககிட்ட இருக்கிற பணக்காரத்தனம் மாறணுங்கிறதுக்காகத்தான் ஒன்னு நான் வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லைன்னு நீ உணர்னுங்கிறதுக்காகத்தான் நீ என்ன நெருங்கி வரப்பெல்லாம் நான் விலகி போனேன். உண்மையிலே நான் உன்னை வெறுக்கிறதா நினைச்சு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியே. ஐயோ சுவாதி, உன்னை தவிர என் மனசுல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் காதலை, நீதான் என் மனைவி. நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது. நீ என்னை விட்டு போயிட்டல, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சுவாதி, ஐ லவ் யூ. ஏய், என்னது? நெட். ஏன் இப்படி பண்ண? உங்களுக்காக தான். அதுக்காக இப்படியா பண்றது? நினைச்சது நிறைவேறலைங்கிறதுக்காக உயிர் விடுற கோழை இல்லைன்னா இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதோட அடையாளம் தான் இது. நல்ல அடையாளம் இது. நீ உண்மையிலே தற்கொலை பண்ணிட்டியோன்னு நான் துடிச்சு போயிட்டேன். இனிமே விளையாட்டு கூட இப்படி பண்ணாத. சாரி ராஜு, என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் வேதனைப்பட விட மாட்டேன். ராஜு, உங்க மனசு மாறணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு நெட்டை கட்டி அந்த தைரியத்துல குதிச்சேன். ஆனா நான் செத்ததா நினைச்சு நீங்க உங்க உயிரையே விட துணிஞ்சுங்களே. யூ ஆர் ரியலி கிரேட். உங்களை என் லவரா அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஐ லவ் யூ ராஜு. ஜோசியம் பார்க்கட்டுமா? ஜோசியம் ஜோசியம் கனிந்த காதல் ஒண்ணு குடுமான்னு ஜோசியம் பார்க்கட்டுமா? எதுல பாப்பீங்க? ஏட்லதான் நடந்தது, நடக்க போறது, அறிஞ்சது, அறியாதது, புரிஞ்சது, புரியாதது, தெரிஞ்சது, தெரியாது அத்தனையும் பக்குவமா புட்டு புட்டு தனித்தனியா வச்சிருவேன். அப்படிங்களா? ஆமா. கொஞ்சம் குனிங்க. ஏப்பா இந்த குளிர்ல குறிய சொல்ற? அட அதுக்கு இல்லைங்க, வேற விஷயம். குனிங்கன்னா தலைய பாரு, தார் ரோடு மாதிரி. நீ ஒரு கொலைகாரன். என்ன? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்ட. உன்னை போலீஸ் தேடுது. இன்னும் 24 மணி நேரத்தை உன்னை அரெஸ்ட் பண்ண போகுது. எப்படி நம்ம ஜோசியம்? ஒரு முடியை வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை இல்ல? இப்ப பாரு. நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இதான் எல்லாருக்கும் தெரியும்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. சரி சரி, நீ நம்புற மாதிரி நான் சொல்றேன். உன்னோட வலது கால்ல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இருக்கு. கொஞ்சம் மேல முழங்கால்ல ஒரு தழும்பு இருக்கணும். இருக்கா? இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் மேல இடுப்புக்கும் தொடைக்கும் நடுவுல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இல்ல. இருக்கணுமே. என் சாமுத்திரிக லட்சணப்படி கன்ஃபார்மா இருக்கணும். ஏய், நான் வேணா ப்ரூவ் பண்ணிட்டா? அங்க என்ன பண்றாங்க? சேவல் அறுத்து பொங்க வச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு? நினைச்சது நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான். இந்த உலகத்துல உள்ள எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான். அப்படி இருக்கும்போது சகலத்தையும் படைச்ச தெய்வத்துக்கு எதுக்காக ரத்த பலி கொடுக்கணும்? இது வனகாளி அம்மன். இந்த தெய்வத்துக்கு ஆடு வெட்டி சிறப்பு செய்யறது, சேவல் அறுத்து பொங்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பா அதுக்கு ரத்த பலி கொடுத்தா நாம நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ஏய் சுவாதி, என்னது? ரத்த பலி. எதுக்கு? இந்த வனகாளி அம்மனுக்கு ரத்த பலி கொடுத்தா நினைச்சதெல்லாம் நிறைவேறும். நீங்க தானே சொன்னீங்க. நம்ம காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக என் ரத்தத்தை கொடுத்தேன். சுவாதி, உன் மனசுப்படியே நம்ம காதல் நிச்சயம் நிறைவேறும்.
ராஜு, நம்ம பிரிவு எங்க நிரந்தரமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுவாதி, நம்ம காதல் உண்மையானது, தூய்மையானது, எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஒருவேளை நாம சேர முடியலன்னா? நோ, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கழுத்தை யாராலையும் தாலி கட்ட முடியாது. தேங்க்யூ ராஜு, தேங்க்யூ. பைத்தியம், இதுக்கு போய் அழவே.